சல்லல்லாஹு சொன்னது தெரியும், அவங்களே சொன்னதுதான் இது. தொழுகின்ற எண்ணத்தில் போவதா இருந்தா 3 பள்ளிக்கு போங்க. இப்போ ஜியாரத்துக்கு போறோம் தர்கா, அது பள்ளிவாசலே இல்லையே. பள்ளிவாசலுக்கு சொன்ன சட்டத்தை எங்க தர்காவுக்கு கொண்டு வரணும்? தர்கா பள்ளிவாசலா? 3 பள்ளிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால யாரும் சீனா போகக்கூடாது, யாரும் துபாய் போகக்கூடாது, யாரும் அபுதாபி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தர்காவுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னா சரிதான், எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைக்கலாம். 3 பள்ளி தான் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. தர்காவுக்கு போகாதீங்க, வேணா வேற எல்லா இடத்துக்கும் போங்க. அது என்ன இருந்தது? தர்கா தான் பள்ளிவாசல் இல்லைன்ட்டமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடம் மாதிரி அது ஒரு இடம். பள்ளிவாசலுக்கு சொன்ன அந்த ஹதீஸையும் தர்காவுக்கு கொண்டு வர்றீங்க. பள்ளிவாசலுக்கு சொன்ன ஹதீஸ மற்ற நாடுகளுக்கு கொண்டு வரல, காலேஜுகளுக்கு நீங்க கொண்டு வரல, ஸ்கூலுக்கு கொண்டு வரல, உறவினர்களை சந்திப்பதற்கு கொண்டு வரல, கல்வி கற்பதற்காக போற விஷயத்தை கொண்டு வரல. இது எல்லாம் கூடும் சொல்லிட்டு தர்காவுக்கு போகாதீங்க, இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதனாலதான் சொல்றோம், சல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க. தொழுகின்ற எண்ணத்தில் அர்த்தத்தோடு சொன்னாங்க. அடுத்து வரதட்சணை பத்தி பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, வாத்துன் நிஸா சதுகாத்திஹுன்ன நிஹலாங்கறான். நீங்க உங்களுடைய மகர் தொகையை மனமுவந்து கொடுங்கள், வரதட்சணை வாங்க கூடாது என்றுதான் எல்லாம் சொல்லுகிறார்கள். கூடும் என்று யாரும் சொல்லலையே. மேடைக்கு மேடை எத்தனை ஜும்மாக்கள் சென்னையில் வந்து பாருங்க, எத்தனை ஜும்மாக்களில் வரதட்சணைங்கிற ஒரு சப்ஜெக்டே ஒரு வாரம், அரை மணி நேரம் வரதட்சணை தான் தலைப்பு. அதே போல மாநகர ஜமாத் உலமா, ஒவ்வொரு வட்டாரத்துடைய ஜமாத் உலமால அங்க மாநாடு போடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுது வரதட்சணை தலைப்பு கொடுத்தே பேச வைக்கிறாங்க. நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம், மீடியால யாருக்கும் தெரியறதில்லை. இதே டிவி பற்றி ஜமாத் உலமாக தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அவங்க பேசுறதாலும் டிவியில் வந்துட்டு இருக்கும், ஜமாத் உலமாவும் பேசுறாங்களே, உலமாக்களும் பேசுறதாலும் செய்றாங்க, தெரிஞ்சிருக்கும். அந்தந்த பதில பேசிட்டு இருக்காங்க, மற்றவங்களே தெரிய மாட்டாங்க. அதுதான் உலமாக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி வச்சாங்க. சுன்னை ஜமாத்து கொள்கையில் இருக்கிறீங்க, ரைட்டு தான், அப்புறம் என்ன ஷாபின்னு போட்டிருக்கீங்களே, ஹனபின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நினைவில் வைங்க, ஷாஃபி என்று சொன்னதால் ஏதோ ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றை பின்பற்றுகிறோங்கிறதல்ல, அது ஒரு அடையாள வார்த்தை. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விளக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அர்த்தம், அதுதான் ஷாஃபி. ஹனபின்னா என்ன தெரியுமில்ல? குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அது ஒரு அடையாள சொல்லுதானே தவிர சுன்னை ஜமாத்தினர்கள் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனபியாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் தான் நடக்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொன்ன சட்டங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சுதான். நான் சொல்றது ஷாஃபிங்கிறது ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கத்தை எடுத்துக்கிட்டேன், அடையாள வார்த்தை இது. ஹனபிங்கிறது ஹனபி இமாம் சொன்ன விளக்கம். ஏன்னா இப்ப கூட பாருங்களேன், யாராவது ஒரு ஆள் சொன்ன விளக்கத்தை தான் எடுக்க வேண்டிய இருக்குது. இப்ப அந்த ஷாஃபியை விட்டுருவோம், ஹனபியை விட்டுருவோம், இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம் முடிவுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? யாராவது ஒரு ஆள் சொல்ற விளக்கத்தை தான் எடுக்கணும். எல்லாருமா போய் குர்ஆன் ஹதீஸை விளக்கம். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை நேரடியாக பின்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, 25 வருடங்கள் ஆகிவிட்டன. எத்தனை இளைஞர்களை குர்ஆன் ஹதீஸை பார்த்தே மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற தகுதிக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த மேடைக்கு வர முடியுமா? நாங்க உருவாகிட்டேன், நான் தயாரா இருக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ்ல எந்த விளக்கம் கேளுங்க, நான் தீர்வு சொல்றேன். இந்த மேடைக்கு வர முடியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை இளைஞர்கள் இந்த 25 வருஷமா நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? அப்படி வைக்க முடியுமா? வாங்க கேட்டுறேன். அப்படி இன்னொன்னு பொதுமக்கள் சொல்றது நல்லது. இப்போ அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது அவர் சொல்லிவிட்டாருங்க. இப்ப அதனால ஒரு கேள்வி கேட்க போறோம். இப்ப இவர் சொல்லலன்னு வச்சுக்கிறங்க, இப்ப இவர் எழுதி கொடுத்துடணும். எப்படின்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ என்னால் வழங்க முடியாது, நான் ஒரு மதுஹபை பின்பற்றேன் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துடணும். இஸ்லாம்னா என்னங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதை குறித்து என்ன கேட்டாலும் இந்த அரபு கிராமர் அடிப்படையில் நாங்கள் மௌலவி கிடையாது. ஏன்னா கிராமர் போய் 10 வருஷம் படிக்கல. ஆனால் மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் எதை தடுக்கிறது, எதை வேணுங்குது, எது வேண்டாங்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை குறித்து எதை கேட்டாலும் தைரியமா நாங்கள் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்ப நம்ம குர்ஆன்ல இருந்து ஒரு கேள்வி வைக்க போறோம், குர்ஆன் தர்ஜமாவுல இருந்து ஒரு கேள்வி வைக்க போறோம். சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, குர்ஆனை எல்லாரும் விளங்க முடியும் அப்படி அவர் சொல்ற நம்ம ஒப்புக்கொண்டுருவோம். இல்ல அப்படி அவரால் சொல்ல முடியாதுன்னு சொன்னா குர்ஆனை எல்லாராலும் விளங்க முடியாது, இமாம்கள் சொல்ற விளக்கத்தை பிரகாரம் நம்ம நடக்கணும் அப்படிங்கறது ஒப்புக்கொள்ளணும். சூரத்தின் நிசாவுலங்க தர்ஜமத்துல் குர்ஆன்ல சூரத்தின் நிசாவுல இறைவன் சகோதரிக்கு ஒரு ஆள் இறந்துட்டாக்கா சகோதரிக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனத்துல நிஸ்ஃபுன் பாதி கிடைக்கும் சொல்றான். அதே சூரத்தின் நிசாவுல இன்னொரு வசனத்துல சுதுஸ் 1/6 கிடைக்கும்ங்கறான். சகோதரிக்கு
பாதி கிடைக்கும் என்று ஒரு வசனம் சொல்கிறது, 6ல் 1 பங்கு தான் கிடைக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது. அது என்னங்கிறது விளக்கிட்டா குர்ஆன் அவர் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இப்போ இவர் சொத்து விஷயத்தை குறித்து கேட்கிறார். பாகப்பிரிவு தான் கேட்குறீங்க, எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்கிறாரு. இப்போ இஸ்லாத்துல சொத்து விகாரத்துல பெண்களுக்கு அதோட பாதி தொகையை கொடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுதான் பெண்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துல அவங்களுக்கு பாதி சதவீதம் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்க, போனோம். அவர் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலங்க. நம்ம ஏன் இறைவன் பாதி என்றான் ஒரு வசனத்தில், இறைவன் ஏன் 6ல் 1 என்றான் இன்னொரு வசனத்தில், அந்த விளக்கத்தை தான் நம்ம கேட்டோம். இதைத்தான் நம்ம சொல்றோம். அதான் நாம் கேட்டோம். மதுஹப் வேண்டாம் வேண்டாம் என்கிறார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக்கொண்டு நாங்களாகவே எல்லா பிரச்சனையும் அணுக முடியும் என்று எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் சட்டம் சொல்றாங்க, அதை பின்பற்றாங்க, அவ்வளவுதான். அதே போலதான் ஷாஃபி இமாம் சொல்லுகிற விளக்கம், ஹனபி இமாம் சொல்லுகிற விளக்கம், அந்த விளக்கத்தை அடிப்படையிலே தான் அங்க போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றாங்கல்ல, அப்படி எத்தனை பிரிவு இப்ப இன்னைக்கு இருக்குது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு பள்ளியாசலை கட்டி விட்டாங்கல்ல, அந்த பள்ளியாசலுக்கு என்ன பேர் போட்டுக்கிறாங்க? தௌஹீது பள்ளி, ஜாக்கு பள்ளி, அப்படிதான் பேர் போட்டுக்கிறாங்க அடையாளத்துக்கு. அந்த மாதிரி தான் ஹனபி பள்ளி, ஷாஃபி பள்ளிங்கிறது ஒரு அடையாளமே தவிர குர்ஆன்